இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல ககாமி குரோகோ தான் உன்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி அப்படின்னு மத்தவங்க பாத்துக்கிட்டு இருக்க. ஈவன் நம்ம ரீகோ கூட மத்தவங்களுக்கு பால் பாஸ் பண்றதால அந்த குரோகோனால எதுவுமே பண்ண முடியாது, அவன் எப்படி வீக்னஸ் நினைக்க. அதே தான் ரியோட்டாவும் கேட்பான், அவன் பண்றதை என்னால இமிட்டேட் பண்ண முடியாதான், பட் அது எப்படி என்னோட வீக்னஸா மாறும்னு. போஸ்ட் குவார்டர் எண்ட் ஆக அவங்களுக்கு ஒரு டைம் அவுட் கிடைக்குதான். ககாமியும் ரியோட்டாவை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணுல இருந்து ஆறா ஓட போகுதுன்னு சொல்லிட்டு போக ஒரு டைம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தா ஒரு 8 தான் டிஃபரன்ஸ் இருக்குமா, பரவாயில்லையே. அந்த சைரன் ஸ்கூல் ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு மத்த பசங்க எல்லாம் பேசிக்க கைஜோட கோச் பார்த்தா பிளேயர்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு. என்னடே இவ்வளவு மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களா, அவங்க எல்லாரும் குட்டியா தானே இருக்கிறானுங்க, அவங்களால தோக்கடிக்க முடியாதடா, ஒழுங்கா அட்டாக்ல அதிகமா போக்கஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரியோட்டா மட்டும் எதையும் யோசிச்சுட்டு இருப்பானா. இங்க நம்ம ஹீரோஸும் ஏதோ ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க போல. சோ இதை புல் ஆஃப் பண்ணி ஆகணும்னா ககாமி அண்ட் குரோகோ நீங்க 2 பேரும் ஒரே கோஆர்டினேஷன்ல இருந்தாகணும்னு ரீகோ சொல்ல பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். பாப்போம், நான் ஒரு மாதிரி டவுட்டோட இருக்கேன். அவன் இடுப்புல அடிச்சுட்டு ரியோட்டாவை தோக்கடிக்கணுங்கிற என்ன இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள இறங்க. ஆடியன்ஸும் அந்த கைஜோ ஸ்கூலுக்கு பயங்கரமா சியர் அப்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மேட்சும் ஆரம்பிக்குது. ரியோட்டா தான் முதல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். ஈவன் நம்ம ஆளுங்களும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றாங்க. மறுபடியும் ரியோட்டா ஸ்கோர் பண்றான். கைஜோட பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரை வந்து கவர் பண்ணி இருப்பாங்க. ரியோட்டா ககாமியை தான் டார்கெட் பண்ணும்போது அவன் வேகமா பால் எடுத்துட்டு போனவன் ஷூட் பண்ணுவானோ அப்படின்னு பார்த்தா டக்குனு ஒரு பாஸ் போடுறானா, நேரா குரோகோவோட கைக்கு தான் போகும். ஆனா அவன் டைமே வேஸ்ட் பண்ணாம திருப்பி நம்ம ககாமிக்கு கொடுக்க எடுத்துட்டு போய் அசால்ட்டா அந்த இடத்துல ஒரு டங்க். அந்த 8 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அடுத்த தடவை போட விடக்கூடாதுன்னு ககாமியை ரியோட்டா பிளாக் பண்ணும்போது குரோகோ டீம் கேப்டன் யூகோக்கு பாஸ் பண்ண அவன் ஒரு 3 பாயிண்டர் ஷூட் எடுக்கிறான். இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஈவன் கைஜோட பிளேயர்ஸும் தோட அந்த ஹியூகாங்கற கேப்டனும் சூப்பர் ஆட ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம அந்த குரோகோ அண்ட் ககாமி அவங்க 2 பேர் மேல தான் கண்ணு வச்சுட்டாகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ககாமிக்கு தான் அந்த குரோகோ பாசஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். உப்ப என்னன்னா அந்த ககாமி குரோகோக்கும் பால பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் ஆடும்போது அவங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் இதை கவனிச்சு நம்ம ரீகோ இருக்கிறாள், சோ அவளுக்கும் நம்ம குரோகோ அண்ட் ககாமி மேல அதிகமான ஹோப் இருக்கும். எப்படியும் இந்த ரியோட்டானால குரோகோவோட அந்த மிஸ் டைரக்ஷன் ஸ்கில்ல காப்பி பண்ண முடியாதுங்கும் போது கண்டிப்பா இந்த 2 பேரை வச்சுட்டு நாங்க நேஷனல் லெவல் போவோங்கும் போது அங்க ஒரு பால விட்டுருவானுங்களா, சரி போயிருவோம்னு நினைக்கேன். இங்க ரியோட்டா டயர்டாகி போயிருக்க. அவனை பார்த்த குரோகோ, ஓகே நீ இன்னும் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் வீக்கான ஒருத்தன், கூடவே ககாமி அவனாலேயே உன்னை எதிர்த்துலாம் நிக்க முடியாது, ஆனா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா கண்டிப்பா உன் கூட எதிர்த்து நின்று சண்டை போடுற அளவுக்கு கேப்பபிள் தான் சொல்ல. பரவாயில்ல குரோகோ, நீ இந்த அளவுக்கு பேசினு அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஈவன் மிடில் ஸ்கூல்ல நம்ம ஒரே டீம்ல ஆடும்போது கூட நீ இந்த அளவுக்கு இருந்து நான் பார்த்தது இல்ல, ஆனாலும் உங்களால என்ன கண்டிப்பா தோக்கடிக்க முடியாதுன்னு பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கும். ஏன்னா மேட்ச் 40 நிமிஷம் தாண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நீ கண்டிப்பா வீக் ஆயிருவ. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும் அவன் பால் எடுத்துட்டு போக குரோகோ அவனை டார்கெட் பண்றதுக்காக வந்து நிப்பானா. ஈவன் ஆடியன்ஸுமே ஆமா அந்த பிளேயர் யாரா தேவையில்லாம ரியோட்டோ பக்கம் வந்து நின்றுக்கிறான். ஈவன் ரியோட்டோவும் நம்ம 2 பேரும் இப்படி எதிர் நிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனா அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாதுன்னு பால் எடுத்துட்டு போக பார்க்க ககாமி வந்து பிளாக் பண்றானா. ககாமி வந்து நின்னது ஒரு ட்ரிக்கா இருக்கும். பின்னாடி இருந்த குரோகோ பால கையில இருந்து தட்டி விட நம்ம ஹீரோஸ் அதை எடுத்துட்டு போறாங்க. சோ நீ எவ்வளவு சூப்பரா வாழ்ந்தாலுமே சரி, நீ ஒரு செகண்ட் தைக்க காமிச்சாலே போதுங்கிற மாதிரி பால் எடுத்துட்டு போய் அங்க ஷூட் பண்ணி ஸ்கோர் பண்றாங்க. கைஜோட கோச் அண்ட் பிளேயர்ஸால கூட நம்ப முடியல. ஈவன் நம்ம ரீகோ ரியோட்டா மாதிரி எந்த அளவுக்கு நல்ல பிளேயரா இருந்தாலும் சரி, குரோகோ மாதிரி யாரும் கவனிக்காத அளவுக்கு ஆடுற ஒரு ஃபாஸ்டான பிளேயருக்கு ரியாக்ட் பண்றதுக்கு டைம் ஆகும் போது ரியோட்டா உன்னை தாண்டி போனதாண்டா நீ பால் எடுப்பேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 3 பாயிண்டருக்கு ட்ரை பண்ண ககாமி அதை அசால்ட்டா தடுத்து விடுறான். அங்க இருக்கிற கைஜோட பிளேயர்ஸால நம்பவே முடியல. இந்த குரோகோ அப்படிங்கிற வந்து அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு ஓர்த்லெஸ்ஸான ஒரு பிளேயர், அவனால தனியா இருந்து எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அதை யோசிச்சுட்டு எல்லாரும் மூவ் ஆக ரியோட்டாவோட கைப்பட்டு குரோகோ கீழே வந்து மண்டை ஓப்பன் ஆயிடுது. ஓகே தானே, நல்லா தானே இருக்கிற, ஏதாவது ஆயிடுச்சுன்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்கிறேன்னு காமிச்சிட்டு கீழே விழுந்துருவானா. சோ அவனை கொண்டு போய் படுக்க வச்சிடறாங்க. அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் 2 பேரும் இல்லங்கும் போது கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியுமோ அப்படின்னு கைஜோ பசங்க நினைக்க. சோ அதனால நம்ம ரீகோவுமே நம்ம ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாருமே அஃபென்ஸ்லயும் ஜூனியர் ஆன நீ ககாமி நீ டிஃபென்ஸ்ல போக்கஸ் பண்ணு, ஏன்னா அவனோட மூவ்ஸ் அந்த ரியோட்டா அவ்வளவு ஈஸியா காப்பி பண்ணிடுறான். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரியோட்டா பால் எடுத்துட்டு வந்தானா அவனை ஸ்கோர் பண்ண விடாம தடுக்கிறத பாரு. ஈவன் நம்ம கேப்டன் யூகா இருக்கிறான்ல, அவன் கூட ககாமி கிட்ட டே பாரு ஒரு அடையாவது சீனியர் பேச்ச கேளு, சாம்மா நீ இருக்கிற மட்டும் தான் நாங்க ஜெயிக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போக, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்கு இந்த இவ்வளவு கோச்சுக்கிறேன் அப்படின்னு ககாமி பாத்துட்டு இருப்பானா. அதுவே இன்னொரு சீனியர், நீ பெருசா குழப்பிக்காத, அந்த கேப்டன் யூகா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொன்னா அவன் டெஃபினட்டா முடிச்சிருவான், கவலைப்படாதன்னு. குரோகோ இல்லாம களத்துல இறங்கின நம்ம ஹீரோஸுமே அந்த இடத்துல பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்களா. ஈவன் அந்த கேப்டன் யூகா இருக்கிறான்ல, அவனோட பிளேயிங் ஸ்டைலுமே சில மாற்றங்கள் தெரியுது. கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். பக்கதான் நார்மலான ஆள் மாதிரி இருப்பான். பட் ஒன்ஸ் ஃப்ளோல என்டர் ஆயிட்டானா அவனோட பர்சனாலிட்டியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். அப்ப அப்படியே ஊருக்குள்ள ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தா அவர் பச்சை முடிக்காரன ஒரு ட்ரைசைக்கிள்ல போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். சாதாரண ஒரு பிராக்டிஸ் மேட்ச பாக்குறதுக்காக ஏன்டா இந்த அளவுக்கு அலக்கழிச்சிட்டு இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்ட போயிட்டு உன்னோட அந்த மிடில் ஸ்கூல் பழைய நண்பர்களோட மேட்ச் மட்டும் நல்லா இல்லன்னு வையன்னு அவன் சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒருத்தன் செம்மையான ஒரு காப்பி கேட், இன்னொருத்தன் என்னன்னா ஒரு இன்விசிபிளான ஒரு பர்சன்.
யுவான் வேகமா அழுத்திட்டு போய் எங்கயாவது மேட்சுக்கு இது முடிஞ்சிட போதுன்னு அவன் செம்ம கூலா இருக்கேன். இங்க என்ன மேட்ச் நடந்துட்டு இருக்குதா பார்த்தா நம்ம சீனியர்ஸோட அஃபென்சிவ் ஸ்டைலுங்கிறது உண்மையாலுமே அந்த கைஜோக்கு கொஞ்சம் த்ரெட்டா தான் இருக்குது. ஏன்னா கேப்டன் யூகாவோட ஷூட்டிங் அக்யூரசிங்கிறது அதிகமா இருக்குது. இன்னும் செகண்ட் குவார்டர் முடியறதுக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. குரோக்கோ பிளாட் ஆனவன் எந்திரிக்கவே இல்ல. கேம் கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹியூகா ஸ்கோர் பண்ணாலுமே நேரம் போக போக இது இன்னும் கஷ்டமா தான் இருக்குது. இவங்க 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரிய வர ஈவன் மேட்சை பார்த்திருந்தா ரீகோவும் இதே நிலையில போனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. மேபி குரோக்கோ எந்திரிச்சாதான் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண் விழிச்ச குரோக்கோவும் ஓகே குட் மார்னிங் மக்களே, நான் இருந்தா ஜெயிக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா போறேன் அப்படின்னு போக ரீகோ நில்லு நில்லு எங்க போற, நீ தானமா நான் இருந்தா ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். கேம்ல கலந்துகிட்டு என்னால ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அது எனக்கு ஓகே தான். அதையும் தாண்டி நான் ககாமிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவனோட ஷேடோவா இருப்பேன்னு சொல்லும் போது அவன் சீரியஸா இருக்கிறத கவனிச்ச ரீகாவும் ஓகே ஃபைன் உன்னை உள்ள இறக்கி விடுறான், பட் ஏதாவது ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னை திருப்பி எடுத்துருவோம் சரியான்ட்டு குரோக்கோவை சப்ஸ்டியூட் பண்ணி விட எந்த கேள்வியும் கேட்காம ககாமி முதல்ல இதை முடிப்போன்னு சொல்லுவான். ரியோட்டாவும் கொஞ்சம் சீரியஸ் ஆக அதுக்கப்புறம் மேட்ச் கன்டினியூ ஆயிட்டு இருக்குமா. எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஆப்போனன்ட்ஸா இருக்கட்டும் நம்ம ஹீரோஸா இருக்கட்டும் இப்படி மேட்ச் முழு வேகத்துல கன்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது ரைட் இப்படியே போச்சுன்னா பிரச்சனை தான் அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா இன்னும் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வித்தியாசத்துல இருக்கும். சோ அப்போ ஒரு பக்காவான சான்ஸ் கிடைக்க நம்ம யூகா அங்க இருந்து ஒரு ஷூட் எடுப்பாரா, பயங்கர அக்யூரேட்டா அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டுமே கிடைக்க பார்த்தா மேட்ச் டை பண்ணிட்டாங்க. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனவன் அடுத்த சான்ஸ் கிடைக்கும் போதே அந்த பால் எடுத்துட்டு போக குரோக்கோ பால் ஸ்லிப் பண்ண ட்ரை பண்ணும் போதும் அதுலயும் மாட்டாம வேகமா போய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லாம் அடிச்சு அந்த இடத்துல ஒரு போஸ கொடுக்க இன்னும் எவ்வளோடா வித்த வச்சிருந்திருக்கான்னு ககாமி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னால தோக்க முடியாது யாருகிட்டயும், ஈவன் அது குரோக்கோவா இருந்தாலும் சொல்ல கேட்டீங்களா பாய்ஸ், வாங்க நாம யாருன்னு காட்டுவோன்னு நம்ம ஹீரோஸும் பயங்கரமா ஆட ஆரம்பிக்க மறுபடியும் மாறி மாறி தொடர்ந்து அந்த இடத்துல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்களா. சோ இன்னும் பார்த்தா ஒரு 2 நிமிஷம் தான் மிச்சம் இருக்க போகுது. மறுபடியும் பாயிண்ட் போயிட்டே இருக்க திருப்பி பார்த்தா மேட்ச் டை ஆகுதா. கடைசி ஒரு சில நொடிகள் இருப்பாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அக்ரெசிவா இருக்க குரோக்கு ககாமியை பார்த்துட்டு நமக்கு இன்னும் ஒரு தடவை பால் கிடைச்சா போதும், அந்த ரியோட்டாவால காப்பி பண்ண முடியாத ஒரு மூவா நம்மளால புல் ஆஃப் பண்ண முடியும் ஒரே தடவை தான் சொல்ல கைஜோ சேர்ந்தவன் ஸ்கோர் பண்றதுக்காக போக ககாமி உள்ள போது தடுத்து விடுறது மட்டும் இல்லாம வேகமா குரோக்கோ அண்ட் ககாமி எடுத்துட்டு போவாங்களா. ரியோட்டாவை தாண்டி போகும்போது ககாமி குரோக்கோக்கு பால போட்டுருவான். குரோக்கோவால ஷூட் பண்ண முடியாது, அவன் திருப்பி ககாமிக்கு தான் போடுவான் அப்படின்னு நம்ம ரியோட்டா நினைப்பான். ஆனா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி குரோக்கோ அந்த பால ஷூட் பண்ண ஆனா அந்த பால டங்க் பண்றதுக்காக ககாமியும் குதிப்பானா. ஈவன் தடுக்கிறதுக்காக ரியோட்டாவும் ஜம்ப் பண்ணுவான். பட் ககாமி அளவுக்கு அவனால குதிக்க முடியாது. இவன் என்ன இன்னும் ஏர்லயே நிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரியோட்டாக்கு ஒன்னும் புரியாம இருக்கேன். குரோக்கோ சொல்லியிருந்திருப்பான்ல நம்ம ஒரு மூவ் பண்ண போறோம், ஆனா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அந்த ஒரு மூவை ரியோட்டாவால காப்பி பண்ண முடியாதுன்னு. அது என்னதுன்னு பார்த்தா பஸர் பீட்டர். கரெக்டா டைமிங் முடியும் போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடிச்சு மேட்சை முடிக்கிறாங்க. கரெக்டா டைமிங் 0-0 வரும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்கோர். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சுங்க போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போயிடுங்க. சோ யா தேங்க்யூ.